உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இப்போ நீ எதுக்காக தர்மகத்தா எலெக்ஷன்ல நிக்கிற? எதுக்காக என்னை இந்த நேரத்துல எழுப்பி இந்த கேள்வி கேட்க? நீ சொல்லு, நீ எதுக்காக தர்மகத்தா எலெக்ஷன்ல நிக்கிற? ஏம்ல நீதாம்ல உங்க அண்ணன் முன்னாடி சவால் விட்டு என்னை எலெக்ஷன்லயே நிக்க சொன்னது. இப்ப நீ எதை கேட்க? அப்புறம் அந்த காரிய கமிட்டி மெம்பர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து என் மேல நம்பிக்கை வச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுதாவ, அதுக்காக எலெக்ஷன்ல நிக்கிறேன். இல்ல, இப்போ நீ தர்மகத்தாவா ஆனா உனக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லு. என்னல இதுவாச்சு கிடைக்கணுன்றதுக்காக பதவியை தேடி போறான்? இல்ல இது நம்ம பிறந்த ஊர்ல, நம்ம கோயில்ல, அந்த கோயிலுக்கும் மக்களுக்கும் ஏதாச்சும் நன்மை செய்யணும். அதுக்காக தானே பதவியில நிக்கிறேன்னு சொல்றது. இப்ப அதனால தானே பிரசிடென்ட் கூட ஆன. இப்ப பிரசிடென்ட் ஆனா மட்டும் என்ன ஆகி போச்சு? ஏதோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஊர் மக்களுக்கு நல்லது செய்தோம், அதுல ஒரு சந்தோஷம். அதுக்கு ஏதோ சின்னதா ஒரு சம்பளம் தராவ, அப்படித்தானே? ஆனா ஊர் மக்கள் அம்பிட்டு பேரும் எங்கிட்டு பார்த்தாலும் மனசார வாழ்த்துறாவ, மரியாதை கொடுக்குதாவ, அதெல்லாம் ஒரு சந்தோஷம்ல. அது போதும், அதுக்காக தான் நிக்கிறது. சரி, ஆனா உனக்கு இந்த பிரசிடென்ட் பதவி மட்டும் போதாதா? எதுக்கு தர்மகத்தாவா ஆகணும்னு நினைக்கிற? ஏலே என்ன பேசுத நீ? நானா நிக்கேன்னு சொன்னேன்? நீதாம்ல சொன்ன போய் நில்லுன்னு சொல்லி. உனக்காக நிக்கிறேன், அப்படிதான். ஆமா, நிக்க சொன்ன. என் பேச்சு கேட்டு நீயும் நிக்கிறேன்னு சொன்ன. இப்ப நான் சொல்றேன், தர்மகத்தா எலெக்ஷன்ல நீ நிக்காத. இப்ப நீ என் பேச்சு கேப்பியா மாட்டியா? ஏம்ல நீ இப்ப திடீர்னு மனசு மாறினா நான் என்னத்த செய்ய? இப்ப எப்படி மாறினங்கிறது முக்கியமா என்ன? டேய், எங்க அப்பா பாவம்டா. இந்த ஒரு பதவிதான் அவர்கிட்ட இருக்கு, அதையும் நீ பறிக்கணுமா சொல்லு? அப்படி வருதா கதை? அன்னைக்கு உங்க அண்ணன் வந்து மிரட்டினா, இப்ப நீயா? எப்படி போனா என்ன? எங்க அப்பாவை நீ விட்டுரு, இந்த எலெக்ஷன்ல மட்டும் நிக்காத, ஓகேவா? இதுக்குதான் சோத்துல அத்தனை முட்டைய பதுக்குனியோ? டேய், கண்டதையும் சம்பந்தப்படுத்தி பேசாத. அது வேற இது வேற. எங்க அப்பாவை எதிர்த்து நீ தர்மகத்தா எலெக்ஷன்ல நிக்க கூடாது. என் பேச்ச கேப்பியா மாட்டியா? இல்லம்ல, இப்ப இந்த விஷயம் கைமீறி போச்சு. காரிய கமிட்டி மெம்பர்ஸ்லாம் இருக்கானுங்களா, அவங்க என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கானுல. அந்த நம்பிக்கையை உடைக்க சொல்லுதியா? அந்த கோயிலுக்காகவும் இந்த ஊருக்காகவும் அந்த எலெக்ஷன்ல நின்னுதாம்ல ஆகணும். டேய், நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, இந்த எலெக்ஷன்ல நிக்காதடா ப்ளீஸ். நீ நம்ம குடும்ப விஷயமா என்ன வேணா சொல்லு, அதை நான் கட்டுப்பட்டு கேட்கேன். ஆனா இது ஊர் விஷயம், அதுக்கு மேல என் அப்பா முருகன் சம்பந்தப்பட்ட விஷயம். அது இந்த விஷயத்துல உன் பேச்ச கேட்க முடியாதுல. என் அப்பாவை கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க மாட்டியாடா? ஏலே, உன் அப்பனுக்கு என்னல குறைச்சல்? கோடி கோடியா பணம் கொட்டி கிடக்கு, நூத்துக்கணக்கான ஏக்கர்லாம் வச்சு விவசாயம் பாக்குதாவ. இது தர்மகர்த்தா பதவி போனா அவருக்கு என்னலாம் ஆக போகுது? ஏலே, அவர் ஒழுங்கா நிர்வாகம் பார்க்கலன்னு தானே மெம்பர்ஸ் எல்லாம் என்ன நிக்க சொல்லி கேக்குதாவ. அம்பிட்டு பேரும் என் மேல நம்பிக்கை வச்சிருக்காவ. ஏலே, அதுக்காக வச்சு இந்த எலெக்ஷன்ல நிக்கணும்ல. அப்போ நீ என் பேச்ச கேட்க மாட்ட. இந்த விஷயத்துல உன் பேச்ச கேட்க மாட்டோம்ல. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அட நாசமா போறவன, நேத்து தானே சொன்னேன் இல்ல பரணி கோலம் போடப்போ வந்து கொடை பிடிக்கணும்னு. வெள்ள வெயில் பளிச்சு நடிச்சிட்டு இருக்குது, இன்னும் தூங்கிட்டு காணாம உருப்படாத பைய. குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் பண்டாட்டம். கொண்டாட்டம், குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். இவன இந்த வாரேன். இந்த வாரேன். குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு டான்ஸ் வேற பாட்டு வேறயா? எதுக்கு நீ அடிக்க வர? அதை சொல்லி செய்ய. கேன பையல அரை மண்டல முட்டா பையல என்னல சொன்ன உனக்கு? நேத்து என்ன சொன்ன உனக்கு? என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு செய்ய. என் மருமக வெளியே கோலம் போடுறப்ப கொடைய கொண்டு போய் கொடை பிடிக்கணும்னு சொன்னா இல்லையா? ஆமா,
அது நேத்துக்கு தானே சொன்னேன். ஐயோ இலை, அது நேத்து மட்டும் இல்ல, நேத்து இன்னைக்கு நாளைக்கு அவ என்னைக்கெல்லாம் கோலப்பொடி எடுத்துட்டு கொண்டு போய் கோலம் போடுறாளோ அப்பெல்லாம் நீ கொடைய கொண்டு போய் கொடை பிடிக்கணும், புரியுதா? தினைக்குமா? தினைக்கும் தாள. இந்த பாரு, இப்ப கொடைய கொண்டு போய் பிடிக்க போறியா இல்ல கொடை பொளக்குற அளவுக்கு உனிய பொளக்கவா? இருப்பா, கொடைய விடு, கொடைய விடுங்க. இது எப்படி? இது வாயில சொன்னா பத்தாதா? வர வர உனக்கு ரொம்ப கை நீளுது, வாயும் தான். ஐயோ, இவனை என்னத்த சொல்லி திருத்துறது? இதெல்லாமா ஒரு அப்பன் சொல்லி கொடுப்பா? ச்சே. அழகா இருக்க. என்ன கோலம் கோலம் அழகா இருக்கு. இப்ப எதுக்கு இங்க வந்து கொடையை புடிச்சிட்டு நின்னுட்டு இருக்க? ஏலே, நேத்து தான் சொன்னோம்ல, லவ், காதல். மண்ணாங்கட்டி ஒண்ணு வேண்டாம், போய் தொலை. ஏலே, என்னல இப்ப எதுக்கு சிடிச்சிடுன்னு விழுத? கோவம் வந்தா கொஞ்சம் வாங்களா, கடுப்ப கலப்பாம போயிடு சொல்லிட்டேன். இலே, நேத்து இதெல்லாம் சொல்லும் போது வெக்கப்பட்ட, லவ்லாம் பண்ண. டேய், அது நேத்துடா, இன்னைக்கு இல்ல, புரியுதா? என்னல அது? உன் லவ்வும் காய்ச்சல் மாதிரில இருக்கு. நினைச்சா வருது, நினைச்சா போகுது. நான் எம்பிட்டு ஆசையா உனக்காக கொடை பிடிக்கலாம் வந்தேன் தெரியுமா? நீ ஆசைப்பட்டா நான் உடனே இழிச்சுக்கிட்டு உன்கிட்ட வந்து பேசணுமா? ஏலே, இப்ப நீ எதுக்குல கோவப்படுத? ஆமாண்டா, கோவப்படுவேன். சொல் பேச்சு கேக்கலன்னா கோவப்படாம என்ன பண்றது? டேய், மனுஷனாடா நீ? மனுஷனான்னு கேக்குறேன். எரும மாடு, தடிமாட்டு பயலை. ஆளு வளர்ந்த அளவுக்கு புத்தி வளர்ந்திருக்கா உனக்கு? அவ்வளவு சண்டை போட்டதுக்கு அப்புறமும் வெக்கமே இல்லாம எப்படிடா கொடைய தூக்கிட்டு வந்து நிக்கிற? கொஞ்சம் கூட சூடு சொரண வெக்கோ மானோ ஈனோ எதுவுமே இல்லையா உனக்கு? ஏம்ல, இப்ப எதுக்கு தெருவுல வச்சு எல்லாரும் முன்னாடி ஏசுத? ஆமாண்டா, அப்படிதான் அசிங்கப்படுத்துவேன். அதுக்கு என்னடா இப்போ? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சார், நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருந்தேன், அதை இப்போ நிறைவேற்றிட்டேன். இதுக்கு மேல திரும்பவும் என்ன பாடுறதுக்காக கூப்பிடாதீங்க சார். அனி, சொல்லுங்க கார்த்தி. பல்லவி அன்னைக்கு நீங்க பாத்தீங்களா? ஐயோ, விஷயம் தெரிஞ்சு போட்டு வாங்குறாரா? அவங்க முகத்தை நீங்க பாத்தீங்களான்னு கேக்குறேன். இல்ல இல்ல கார்த்தி, நான் மீட் பண்ணும்போதே அவங்கள பர்தாவோட தான் பார்த்தேன். ஏன் கார்த்தி திடீர்னு இப்படி கேக்குறீங்க? இல்ல, உங்க கூட அவங்க நல்லா பேசிட்டு இருந்தாங்க. ஒருவேளை நீங்க பாத்திருக்க சான்ஸ் இருக்குமோன்னு கேட்டேன். இல்ல கார்த்தி, நான் பார்க்கல. அனி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க கார்த்தி. அவங்கள நான் மறுபடியும் மீட் பண்ணணும். போன்ல பேசினா டிஸ்டர்ப்டா ஃபீல் பண்ணுவாங்களோன்னு தோணுது. அவங்க நான் ஃபோன் பண்ணாலே அட்டென்ட் பண்றதுக்கு யோசிக்கிறாங்களோன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஆல்பம் நாம நினைச்ச மாதிரியே பெரிய ஹிட் ஆயிருச்சு அண்ணி. நம்ம ஆடியோ கம்பெனியோட முதல் ஆல்பமே இவ்வளவு பெரிய ஹிட் ஆனதுக்கு காரணம் பல்லவி தான். அதை மனசுல வச்சுட்டு தான் அம்மா பல்லவிக்கு ஒரு செயின் கிஃப்டா கொடுத்தாங்க. அந்த செயின் பல்லவி கிட்ட போய் சேரணும், அதை அவங்க கிட்ட கொடுக்கணும் அண்ணி. நான் கொடுக்கணுமா கார்த்தி? இல்ல அண்ணி, இல்ல. அவங்க கிட்ட பேசி இந்த விஷயத்த சொல்லி அவங்கள வர வைக்க முடியுமா? ஐயோ, அந்த பொண்ணு அன்னைக்கு போகும்போதே திரும்ப நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு போனா. என் வாக்கு காப்பாத்திட்டேன். இனிமே நான் ரூபஸ்டிக்கும் பாட மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டா. அண்ணி, இந்த பிரச்சனையை சரி பண்ணணும். அதனால தான் நான் மீட் பண்ணணும்னே சொல்றேன். நான் பேசுறதை விட நீங்க பேசுனீங்கன்னா உங்ககிட்ட அவங்க கொஞ்சம் ஃப்ரீயா பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு தோணுது. நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. அந்த வாய்ஸ் தான் அந்த ஆல்பமோட பிளஸ்.
அனி, இன்னைக்கு 3 மியூசிக் டைரக்டர்ஸ் அந்த பொண்ணோட காண்டாக்ட் நம்பர் கேட்டு ஆஃபீஸ் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏதோ சொல்லி சமாளிச்சிருக்காங்க. இப்படியே போச்சுன்னா நம்ம அந்த பொண்ணை மற்றவங்களுக்காக பாடக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்ட மாதிரி தோணும் அண்ணி. புரியுது கார்த்தி. ஆனா நான் சொன்ன அந்த பொண்ணு கேட்பாளான்னு தெரியலையே. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அண்ணி. உங்களால முடியும்னு தோணுது. எனக்காக இந்த ஹெல்ப் பண்ணுங்களேன். ம், சரி, தீபா நான் மேல இருக்கேன். ம். ஐயோ, இப்பதானே ஆல்பம் ரிலீஸ் பண்றதுக்காக ரிஸ்க் எடுத்து பாடி கொடுத்தோம். திரும்பவும் பார்க்கணும்னு சொல்றாரே. கடவுளே, ஒரே ஒரு பொய் சொன்னதுக்காக நான் வாழ்க்கையில எவ்வளவு போராட வேண்டியிருக்கு. ஐயோ, இத நான் எதிர்பார்க்கவே இல்லையே. 2 பக்கமும் இப்ப 4ல மாட்டிக்குமே போல இருக்கு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எல்லாருக்கும் வணக்கம். உட்காருங்க. பிரஸ் மீட் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துட்டியா நீ? யார்கிட்ட பேட்டி எடுக்கணும்னு ஒரு விவஸ்தையே இல்லாம போச்சு. மழை வெள்ளத்துல மருதாணி போட போறதெல்லாம் கண்டென்ட் ஆக்கி பேட்டி எடுக்கிற காலம் தானே இது. குடு குடு. சார், ஒரு நியூஸ் சிங்கரை வச்சு ஆல்பம் ரிலீஸ் பண்ணி ஹிட் கொடுப்பேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு சொல்லி அடிச்ச மாதிரி ஆல்பத்தை ஹிட் பண்ணிட்டீங்க. இந்த வெற்றி காரணமா என்ன சார் சொல்லுவீங்க? நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அந்த டியூனை கம்போஸ் பண்ண கம்போசர்ல ஆரம்பிச்சு சாப்பாடெல்லாம் கூட மறந்து இந்த ஆல்பம் சொன்ன தேதிக்கு முன்னாடியே கொண்டு வர்றதுக்கு உழைச்ச என்னோட டீம் எல்லாருக்குமே இந்த வெற்றியில பங்கு இருக்கு. குறிப்பா இந்த சாங்கை பாடின அந்த சிங்கர் பல்லவி, அவங்கள நான் பெருசா நம்பினேன். என் நம்பிக்கை ஜெயிச்சிருக்கு. பல்லவியா? பல்லவி உன் பொண்டாட்டிடாது, இது கூட தெரியாம. சூப்பர் சார், நிஜமாவே அந்த வாய்ஸா மேஜிக் பண்ணிருக்க. நாங்களும் அதை அக்செப்ட் பண்றோம். அப்புறம் இன்னொரு கேள்வி சார், பொதுவா பிரைவேட் ஆல்பத்துக்கு ஃபெமிலியர் சிங்கர்ஸ் பாடினாலே அது அவ்வளோ ரீச் இருக்காது. ஆனா ஆல்பமும் பிரைவேட்டு, சிங்கரும் புதுசு. அதுக்கு மேல நீங்க ரிலீஸ் பண்ண டைமும் பீக் டைம் இல்ல. இவ்வளோ ரிஸ்க நீங்க எந்த நம்பிக்கையில சார் எடுத்தீங்க? என்ன சார் சிரிக்கிறீங்க? ஆக்சுவலா நைட் 12 மணிக்கு ஆல்பம் ரிலீஸ் பண்ண போறீங்கன்னு ஈவினிங் தான் அனௌன்ஸ்மெண்ட்டே வந்தது. அதை பார்த்துட்டு ஆடியோ ஃபீல்டுல இருக்கவங்களே, நீங்க ஃபீல்டுக்கு புதுசு, கத்துக்குட்டி, ஆழம் தெரியாம காலை விட்டுடுங்கன்னு என்னென்னமோ விமர்சனம் பண்ணாங்க. ஆனா அடுத்து 4-5 மணி நேரத்திலேயே அந்த விமர்சனத்தெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டீங்க சார். இது எப்படி சார்? நிஜமாவே புரியல. இதுக்கு நான் சிதம்பரம் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க சொன்ன மாதிரி நான் ஆடியோ ஃபீல்டுக்கு புதுசு தான், பிசினஸ்க்கு இல்லை. ஆனா மிஸ்டர் சிதம்பரம் ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு. அப்பதான் ஃபீல்டில் நம்பர் 1 இருக்கிறவரையே புதுசா வந்தவன் பிரஸ் மீட் கொடுக்க வச்சுட்டான்னு எல்லாரும் கவனிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த சேலஞ்சும் வைரல் ஆச்சு. அந்த நம்பிக்கையில தான் டைமை பத்தி நாங்க யோசிக்காம ஆல்பம் ரிலீஸ் பண்ணோம். அப்போ அந்த சவால் வைரல் ஆனது தான் இந்த ஆல்பம் ஹிட் ஆனது காரணம் சொல்றீங்களா சார்? அப்படி இல்லை. என்னதான் நல்ல ப்ராடக்ட் நம்ம கொடுத்தாலும் மார்க்கெட்டிங் இல்லாம மக்களை ரீச் பண்ண முடியாது. அதுவும் என்ன மாதிரி புதுசா ஃபீல்டுக்கு வரவங்களுக்கு அது ரொம்பவே கஷ்டம். அப்படி இருக்கும்போது சிதம்பரம் சார் தானாவே முன் வந்து எங்களுக்காக ஃப்ரீயாவே இவ்வளவு பெரிய மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காரு. நான் ஆடியோ ஃபீல்டுக்கு தான் புதுசே தவிர ஆல்ரெடி நான் என்னோட பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கேன். தானா அமைஞ்ச இந்த விளம்பரத்தை ஒரு பிசினஸ் மேனா எப்படி யூஸ் பண்ணணும்னு நினைச்சனோ அதே மாதிரி யூஸ் பண்ணிட்டேன். என் பொருள் எடுத்து என்னையே போட்டியா நீ? இருக்கட்டும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ரங்கநாயகி இவ்வளவு கோவமா போறா? ஆமாம்மா, யமுனா தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணத நான் டிராமான்னு சொல்லி வச்சிருக்கேன். அத்தையும் நம்பிட்டாங்க. அதான்
சக்தி மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. அத நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இரு, யமுனாக்கு 2 போட்டோ அனுப்பிட்டு வரேன். என்னடி போட்டோ அது? இருமா காட்டுறேன். எப்பயோ எதுக்கோ எடுத்து வச்ச போட்டோ எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல. யமுனா நீ செத்தடி. பூஜா எதுக்கு எனக்கு மெசேஜ் அனுப்புறா? என்ன அனுப்பி வச்சிருக்க? புரியலையா? உன் வாழ்க்கையை தான் அமுச்சு வச்சிருக்கேன். உனக்கு எப்படி இதெல்லாம் கிடைச்சது? எப்படி கிடைச்சதுன்னு முக்கியமா இல்ல இந்த விஷயம் உனக்கு தெரியணும்ன்றது முக்கியமா? எனக்கு உங்க குடும்பத்தை கண்டாலே பிடிக்காது. இந்த போட்டோவை மறைச்சிட்டு உன் வாழ்க்கை எப்படி போனா என்னன்னு இதை உன்கிட்ட சொல்லாம இருக்கிறதுக்கு எனக்கு 1 நிமிஷம் கூட ஆகாது. நிஜமா சொல்றேன், இதுவே வேற யாராவது இருந்திருந்தா நான் அனுப்பியிருக்கவே மாட்டேன். ஆனா அந்த வீட்லயே ஒரே அப்பாவி நீ மட்டும்தான். உன் வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுன்னு தோணுச்சு. அதுக்குதான் போட்டோ அனுப்பி வச்ச. முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. இது எப்படி உனக்கு கிடைச்சது? அது உனக்கு தேவையே இல்ல. இந்த போட்டோ உண்மைதானா உனக்கு தெரியுமா தெரியாதா? அன்னைக்கு நீ கோவில்ல கார்த்திக் ஒரு பொண்ணோட பாத்துன்னு சொன்னப்போ நீ நம்பவே இல்லல. ஆனா நீ போய் பார்த்தப்போ கார்த்திக்கோட போட்டோல இருக்க அந்த பொண்ணு இருந்தாளா இல்லையா? என்னமுனா சத்தத்தையே காணோம், சொல்லு. இருந்தா. அப்புறம் என்ன? உனக்கு இது அனுப்புனது பெரிய தப்புங்கிற மாதிரி என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் யமுனா. நீ இன்னும் கார்த்திக்க நம்பிக்கிட்டு எல்லாம் இருக்காத. உன் வாழ்க்கை உன் கையை விட்டு போயிடுச்சுங்கிறத புரிஞ்சுக்கோ. இதுல அந்த சக்தி வர உன்னை நல்லா குழப்பி விட்டுட்டு இருக்கா. இல்ல, சக்தி எனக்கு அப்படிலாம் பண்ண மாட்டா. அவ நியாயமா தான் பேசுவா. அது உன் பிரச்சனை, எனக்கு எதுக்கு அதெல்லாம்? நீ சக்தி சொல்றத கேப்பியோ இல்ல உன் மனசு சொல்றபடி செய்வியோ அதெல்லாம் உன் இஷ்டம். அத பத்தி எனக்கு கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது. நீ உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் இதை அனுப்புனேன், அவ்வளவுதான். ஹலோ, கார்த்திக்கும் இவ்வளவு இருக்கிற போட்டோல எந்த பொய்யும் கிடையாது. ஏன் கார்த்திக் இப்படி எல்லாம் பண்றீங்க? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். யாரு மணி, உனக்கு என்ன வேணும்? அதான் சொன்னார்ல உன் மாப்பிள, யமுனா வேண்டாம், வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லம்மா, இதோ நிக்கிறா பாரு, இவதாமா. என்னம்மா சொல்ற? நடந்த பிரச்சனைக்கெல்லாம் இவதாமா காரணம். யமுனா, நீ என் மேல கோவப்படுறதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா நீ கார்த்திக் சாரை சந்தேகப்படலாமா? உனக்கு தெரியாது யமுனா, கார்த்திக் சார் எவ்வளவு நல்லவர்னு. சீ, ஏன் புருஷனை பத்தி என்கிட்டயே சொல்றியா? எனக்கு தெரியும்டி அவரை பத்தி. நீ லேசுப்பட்டவ கிடையாது, ஆனா அது எனக்கு நல்லா தெரியும். நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. ஆனா எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. கார்த்திக் ஒரு அப்பாவி. தெரியாம அவர் மேல பைக் மோதினதுக்கே அவர் எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணாரு தெரியுமா? ஒரு நாள் பழகுன என்கிட்டயே பிரியா பிரியான்னு அவ்வளவு உரிமையா பேசுறாரு. உன்னாலதான் கார்த்திக் சார் மனசை புரிஞ்சுக்கவே முடியல.
இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசின உன் மரியாதை கெட்டுரும். ஏன் புருஷனை பத்தி என்கிட்டயே விளக்கமா சொல்றியா? உனக்குலாம் வெக்கமா இல்லையா? என்னமோ ரொம்ப கார்த்திக் கார்த்திக்னு உரிமையா சொல்ற. இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுற யமுனா? சாதாரணமா சொல்ற எல்லாத்தையுமே நீ தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்க. ஒருவேளை எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுக்கிறது உங்க ஜீன்லயே இருக்கோ? அதான் நீ கார்த்திக் சார தப்பா நினைச்சிட்டு இப்ப என்னையும் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. இங்க பாருமா, என் பொண்ணுதான் சொல்றால நீ பேசுறது அவளுக்கு பிடிக்கலன்னு. இன்னும் ஏன் நீ அதையே பேசிட்டு இருக்க? வேற என்னம்மா இவளுக்கு? நேரம் சரியில்லை. யமுனா, கார்த்திக் சார் மாதிரி ஒருத்தர் கிடைக்க நீதான் கொடுத்து வச்சிருக்கணும். எந்த பொண்ணா இருந்தாலும் கார்த்திக் சார் மாதிரி ஒருத்தர் கிடைச்சா மிஸ் பண்ணவே மாட்டா. ஆனா நீ கார்த்திக் சார சாதாரணமா டீல் பண்ற. நீ என் புருஷனை பத்தி சொல்ல சொல்ல எனக்கு உடம்பெல்லாம் கூசுதுடி. அதுதான் ஏன்னு கேக்குறேன். ஏன்னு நான் சொல்லவா? உனக்கு பொறாம. இத சொல்லதான் இங்க வந்தியா? என்னமோ என் புருஷனை கைக்குள்ள வளைச்சு போட்டுட்டேன்னு குத்தி காமிக்க வந்தியா? ஏன் இப்படி அசிங்கமா பேசிட்டு இருக்க யமுனா? என்னால உன் குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்துலதான் பேச வந்தேன். என்ன போய் இப்படி கேட்டுட்டியே. ச்சே, கார்த்திக் மாதிரி ஒரு ஜென்டில்மேன் போயும் போயும் உன்னை எப்படிதான் கல்யாணம் பண்ணிட்டாரு. ஐயோ யமுனா, என்னடி பண்ற? வாய்க்கு வந்தத பேசுவியா நீ? என்னடி தெரியும் உனக்கு? என்ன பத்தி கார்த்திக பத்தி என்ன தெரியும்? ஏன் அறையிற? உனக்கே இவ்ளோ கோவம் வருது? பேசுடி, பேசு, இப்ப பேசு. யமுனா, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? மா, திமிர பாத்தியா இவளுக்கு? நம்ம வீட்டுக்கு வந்துட்டு என்னையே மட்டம் தட்டி பேசிட்டு இருக்கா. தைரியம் இருந்தா இப்போ பேசு, பேசு. அது இல்ல யமுனா. யமுனா, என்னம்மா? உனக்கெல்லாம் நல்லது பண்ணணும்னு நினைச்சேன் பாத்தியா? என்ன சொல்லணும்? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னப்பா சித்தார்த், நீ அன்னைக்கு திரும்ப வந்தப்ப வேலையே வேண்டான்னு வந்துட்டேன்னு நினைச்சோம். இப்ப திரும்ப போறியா? எக்ஸ்கியூஸ் மீ சார், அப்படிலாம் வேலையை வேண்டான்னு சொல்லிட்டு வர முடியாது. ஏன் சார்? மேடம், சித்தார்த்தே நினைச்சாலும் அவரால் இந்த வேலையை விட்டு வர முடியாது. ஏன்னா அவர் 1 இயர் வரைக்கும் வேலை செய்யறேன்னு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிருக்காரு. அதனால அவருக்கு பிடிக்குதோ இல்லையோ இந்த 1 வருஷம் அவர் அங்க வேலை பார்த்தே ஆகணும். ஐயோ, ஏன்பா சித்தார்த், நீ வரலன்னு சொல்லப்பா. அப்படி ஈஸியாலாம் வர முடியாதுன்னு சொல்ல முடியாது சார். இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு வேணா யோசிக்கலாம். சைன் பண்ணிட்டு போகலன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். இது என்னோட கரியருக்கே ஆபத்தாயிரும். Shall we start? We are getting late. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏன்பா சித்தார்த், என்னடா நடக்குறீங்க? சார், நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இப்படிதான் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டு ஏதோ ப்ராப்ளம்னு கேன்சல் பண்ணிட்டாரு. அவருக்கு டெல்லி லேபர் கோர்ட்ல 20 லட்சம் ரூபாய் பெனால்டி கொடுத்துட்டாங்க. அதோட 3 வருஷம் ஜெயில் தண்டனை வேற வாங்கி கொடுத்துருக்கோம். ஐயோ, அத்தை, இவனை நம்ம கலப்பலான்னு பார்த்தோம். இப்போ அவனே அவன் கையால ஆப்பு வச்சுக்கிட்டான். இனிமே யாரு நினைச்சாலும் சித்தார்த் வெளிநாடு போறது தடுக்கவே முடியாது. ஆமா தமன்னா, இத கேட்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? வெறும் சந்தோஷம் மட்டும்தானா? ஸ்வீட் அசோசியேஷனோட தலைவர் பதவியே உங்களுக்கு தான்மா. சார், ஒருவேளை இங்க இருந்து கிளம்புறவங்களோட சொந்தக்காரங்க யாராவது இறந்துட்டாங்கன்னா 15 நாளுக்கு வேணா போறத தள்ளி போடலாம். மத்தபடி வேற எதுவும் பண்ண முடியாது. ஏன் சித்தார்த் இப்படி ஒரு காரியத்தை பண்ண? இல்ல தாத்தா, நானே கூட நடுவுல ஏதாவது மனசு மாறி போகாம விட்டுற போறேன்னு இனி நானே நினைச்சாலும் இதுல இருந்து வெளியே வர முடியாத மாதிரி கான்ட்ராக்ட்ல சைன் போட்டேன் தாத்தா.
உன்னை ஸ்வீட் அசோசியேஷன் எலெக்ஷன்ல நிக்க வைக்கலான்னு தாத்தா முடிவு பண்ணிருக்காருப்பா. ஆனா நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கியே. இன்னைக்கு தான்டா எலெக்ஷன். ப்ளீஸ் பாட்டி. தாத்தா, இந்த எலெக்ஷன்ல நீங்களே நில்லுங்க. கடைகளையும் பார்த்துக்கோங்க. நம்ம கடை நல்லா வரணுங்கிறது தான் பொம்மியோட ஆசை தாத்தா. அதுக்காக தான் அவ ரொம்ப கஷ்டப்பட்டா. அதனால நீங்க கண்டிப்பா நிக்கணும் தாத்தா. Getting late for boarding. Yeah, I have already packed everything. You please wait. I'll be back. நான் லக்கேஜ்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.